பர்சனலைஸ் பண்ணுங்க. வீடியோக்குள்ள போறது முன்னாடி உங்களுக்கு தரமான நாட்டு விதைகள் வேணுமா? அரசு சான்றிதழ் பெற்ற நாட்டு விதைகள் வேணுமா? எங்க யாரை தொடர்பு கொள்வதுன்னு தேடுறீங்களா? கவலைப்படுங்க. ஏஆர்6 இவங்க பாத்தீங்கன்னா அவங்க பண்ணையில இருந்து உற்பத்தி பண்ண நாட்டு விதைகளை வந்து விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா நாட்டு காய்கறி விதைகள், மூலிகை விதைகள், அப்புறமா பழக்கன்றுகள், அவங்க தீவன கருமைகள் கூட விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 15 வருஷமா விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுக்கு நாட்டு விதைகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே நம்பர் தெரியலாம், அதுக்கு நீங்க தொடர்பு கொடுங்க. அவங்களே உங்க வீட்டுக்கு அனுப்பிடுவாங்க. 5 அடி சார். இது வந்து மினிமம் பார்த்து இப்போதைக்கு வரும் 4 அடி. 1 2 3 இது மிஞ்சி போனா நான் ஒரு அடி, அது ஒரு அரை அடி சேர்த்தா 4 அடி போவோம். அது மேல போவாது. இவரின் தொலைபேசி எண் மற்றும் முழு வீடியோவுக்கு 119 ரூபாய் செலுத்தி ஜாயின் பண்ணுங்க. 1 மாதத்திற்கு. இது ஆகர் பாடுத்து சேடை அத்த கைட்டே சேடை ஓட்டுவேன். சேடை ஓட்டி ஒய் ஓட்டுத்து அது கைட்டு விட்டு சேடை கிட்ட ஓட்டுவேன். நடு இது பண்ணுவேன். அதெல்லாம் இந்த ஆக்கருக்கு ஜாண்டி தான் சரி. அது வந்து இது வந்து மிஷின் அதிகம் பள்ளம் போடுத்து, ஏன்னா ஒயிட் அதிகம், அதனால போட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்தா பிரச்சனை கிடையாது. அது 2/1 இந்த ரெட் கலர் வரல, ரெட் கலர் 4 லட்சமா 4 லட்சம் கட்டியாதான் சார். எப்படி மானியம் எங்க எந்த இடத்துல? அது வேற ஆளு புரோக்கர் மூலமா வச்சு மூவ் பண்ணி ஒரு 6 மாசத்துல ஏற்ற சார். இது இல்ல மானியத்துல கிடைக்காதோ? கிடைக்காது, அவ்வளவு சுருக்கா கிடைக்காது சார். இப்போதைக்கு இப்ப மானியமே கிடையாது. கவர்மெண்ட் அந்த அளவுக்கு இது அறிக்கை கொடுத்துட்டாங்க. வண்டியோட முழு விலை எவ்வளவு? 8.5. இப்ப 5 லட்சம் கட்டணோட வண்டி உங்களுக்கு வண்டி சொந்தமாயிடுச்சு. இதுக்கு நீங்க எதுவும் கட்ட தேவையில்ல, காசு இல்ல. அதெல்லாம் சொந்தம் ஆயிடுச்சு. மானியத்தால உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மிச்சமாயிருக்கு. நம்ம எப்படின்னா ஹை ஸ்பீடு அதிகம், வண்டி நல்லா பிக்கப் போவோம். டீசலுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கும். இப்போ இது கைட்டு உடனே வேற எதனா ஓட்டினா கூட ஓட்டலாம். இப்போ 2 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது 1 மணி நேரத்தை செய்யலாம். அந்த அளவுக்கு மயசு நல்லா வேலை செய்யும் வண்டி. நீங்க பார்த்த டிராக்டர்ல இது பெஸ்ட். நான் இது எடகணும்னு ஒரு குறிக்கோள் இருந்தா இந்த வண்டி எடகணும்னு எடுத்துட்டேன். ஐயா உங்க பேர் ஊர் சொல்லுங்களா? ஆர் சுதாகர், புள்ளலூர். அதாவது எல்லாம் சொந்த ஊர். அதே ஊர். என்ன படிச்சிருக்கீங்க? 10th தான். அதுக்கு மேல ஏன் படிக்கல? இல்ல, அது மேல படிக்கல. நம்ம அந்த அளவுக்கு படிப்பு இல்ல, அதனால விட்டேன். எத்தனை ஏக்கர் நல்லா இருக்கும்? 1 ஏக்கர். 1 ஏக்கர்ல என்னென்ன பயிர் பண்றீங்க? அதான் நெல் பயிர், வெண்டைக்காய், கத்திரிக்காய், கொத்தரைக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் பண்ணுவேன். இடம் இருக்குது, குர்த்திக்கும் பயிர் வைப்பேன். எனக்கு தம்பி இது நிலங்குது, அதுவும் பயிர் வைப்பேன். ஏன்னா இயற்கையாது? இல்லை சாதாரண மந்து பயிர் தான் நம்புது. இல்லை இப்போ நிறைய பேர் இயற்கைக்கு மாறுறாங்க. நீங்கள் இயற்கை தான் மாறலான்னு பார்த்தா, சரி அதுக்கு நம்ம தேடின்னு போக முடியாதுல்ல. கோமியம், சாணி இதெல்லாம் தடைக்கணும். இந்த வெள்ளம் நம்ம ஒண்டிக்காரு அல்லாட முடியாதுன்னு சொல்லிட்டு அதனால இது பண்ணிக்கணும். வேறு ஒன்றும். நீங்களே ஒரு மாடு வாங்கினா அதுக்கு சரியாக வரும் இல்லைங்க? இருக்குது, மாடு இருக்குது, காளை மாடு இருக்குது, பெரம்பு ஓட்டது ஒய்வு மாடு. அது மாடுன்னு பராமரி பைசா ஓனல இடங்குது, அந்த அளவுக்கு பயன்படுத்தலாம். எல்லாமே இருக்குது, பைசா இல்லை. பைசா இருந்தானா நாளைக்கு கூட 4 பசு மாடு வாங்கி வச்சோம்னா பால் கந்தனா நம்ம பராமரி அப்படியே விவசாயம் பண்ணின்னு எல்லாத்தையும் ரோலிங் கடனை ஆஞ்சிடும். ரோலிங் பண்ணுறது கையில் இல்லை, அதனால அப்படியே இது பண்ணிடுறேன். சரிங்க. இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது ஆகர் பாடுத்து சேடை அத்த கைட்டே சேடை ஓட்டுவேன். சேடை ஓட்டி ஒய் ஓட்டுத்து அது கைட்டு விட்டு சேடை கிட்ட ஓட்டுவேன். நடு இது பண்ணுவேன். அதெல்லாம். சரி, இது எப்போ வாங்குவீங்க டிராக்டர்? இப்போ இது 1 வருஷம் ஆயிடுச்சு சார். ஏன் ஜாண்டியர் தான் வாங்கிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி வேற எந்த டிராக்டர் நீங்க வாங்கல? இருக்குது, இன்னொரு டிராக்டர் வீட்டில் இருக்குது. எதுக்கு இந்த ஆக்கருக்கு ஜாண்டியர் தான் சரி? அது வந்து இது வந்து மிஷின் அதிகம் பள்ளம் போடுத்து, ஏன்னா ஒயிட் அதிகம், அதனால போட்டு இது பண்ணணும்னு சொல்லிட்டு அது வந்தா பிரச்சனை கிடையாது. அது என்ன டிராக்டர்? அது 2/1 இந்த ரெட் கலர் வரல, ரெட் கலர் மெஸ்ஸியா அது வச்சிருந்தீங்க. இப்போ இதுக்காக இந்த ஆக்கர் போடுறதுக்காக இந்த இது அவ்வளோதான். இது எப்படி வாங்குனீங்க? இது நம்ம தான் சார் மானியத்தில் வாங்கினேன் சார். மானியத்தில் 4 லட்சமா 4 லட்சம் கட்டியாதான் சார். எப்படி மானியம் எங்க எந்த இடத்துல? அது வேற ஆளு புரோக்கர் மூலமா வச்சு மூவ் பண்ணி ஒரு 6 மாசத்துல ஏற்ற சார். இது இல்ல மானியத்தில் கிடைக்காதோ? கிடைக்காது, அவ்வளவு சுருக்கா கிடைக்காது சார். இப்போதைக்கு இப்போ மானியமே கிடையாது. கவர்மெண்ட் அந்த அளவுக்கு இது அறிக்கை கொடுத்துட்டாங்க. மானியம் வந்து கிடையாது. நிறைய பேர் உன் பேர்ல என் பேர்ல வண்டி எடுத்து வித்துறாங்கன்னு சொல்லிட்டு அதனால இப்போ அறிக்கை கொடுத்துட்டாங்க வண்டி இடக்கூடாது. இப்போ நான் எடுத்ததோட லாஸ்ட், எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட். இப்போ யாருக்கும் மானியம் கிடைக்கும்? யாரும் கிடையாது. சரி, இந்த வண்டி எடுக்கிறதுக்கு எவ்வளோ கட்டினீங்க காசு? 5 லட்சம் கட்டினீங்க. கேஸ் அந்த 5 லட்சம் கட்டலன்னா வண்டியோட முழு விலை எவ்வளோ? 8.5. இப்போ 5 லட்சம் கட்டினோட இப்போ வண்டி உங்களுக்கு வண்டி சொந்தமாயிடுச்சு. இதுக்கு நீங்கள் எதுவும் கட்ட தேவையில்ல, காசு இல்லை. அதெல்லாம் சொந்த வண்டி சொந்தம் ஆயிடுச்சு. மானியத்தால உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் மிச்சமாயிருக்கு. எதுக்காக ஜாண்டியர் மட்டும் எதுக்காக எடுத்தீங்க? இது ஹை ஸ்பீடு அதிகம் சார். இது நம்ம எப்படின்னா
ஹை ஸ்பீடு அதிகம், வண்டி நல்லா பிக்கப்பாக போகும். டீசலுக்கு ஒரு நல்ல மைலேஜ் கொடுக்கும். இப்போ இது கைட்டு ஓடினா வேறு எதனா ஓட்டினா கூட ஓட்டலாம். இப்போ 2 மணி நேரம் வேலை செய்ய வேண்டியது 1 மணி நேரத்தில் செய்யலாம். அந்த அளவுக்கு மகிழ்ச்சி நல்லா வேலை செய்யும் வண்டி. நான் இது இடக்கணும்னு ஒரு குறிக்கோள் இருந்தால் இந்த வண்டி இடம்னு எடுத்துறேன். 50 HP இது, 50க்கு 48. இப்போ இந்த ஆக்கர் வந்து நீங்க எல்லாரும் பண்ணீங்களா இல்ல எல்லாருக்கும் ஓட்டி? எல்லாருக்குமே சார். இப்போ நீங்க கேட்டா கூட எத்தனை ஓட்டலாம், அவங்க கேட்டா கூட எத்தனை ஓட்டலாம், யாரு கேட்டாலும். இந்த ஆக்கர் இது தனியா இது வாங்க எவ்வளவு ஆச்சு? இது 140 சார். மானியமா அது? இல்ல இது நெட் கார்டு ஃபைனான்ஸ் தான் சார். இது என்ன இது எடுத்துருக்கீங்க? சக்திமான். ஏன் சக்திமான்ல மட்டும் தான் ஆக்கர் இருக்கா? இருக்குது, எல்லாத்துலயும் இருக்குதா. அதான் எப்படின்னா பேர் போன இது பொருள் எதுனா சக்திமான். எப்படி சொல்றீங்க? இப்ப ஜாண்டியர் எது இப்ப பேர் வந்து அது மாதிரி இது மாதிரி பேர் போகணும். பயன்படுத்துறதுல அது கொஞ்சம் நல்லா இருக்கும். இப்ப எதனா ஒரு பொருள் போனா இந்த பொருள் எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். சக்திமானை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த பொருள் எங்க இந்த பொருள் இந்த பொருள் இங்க தான் கிடைக்குன்னா இந்த பொருள் இங்க தான் ஆகணும். வேற பொருள் கிடைக்காதுன்னா கிடைக்காது. ஆனா இது வந்து இது காஞ்சாத்துல கிடைக்கும், காஞ்சாத்துல கிடைக்கலாம், சேந்தமத்துல அரக்கோணம் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். இதுல அதே மாதிரி நம்ம எதனா ஒரு பொருள் போயிடுச்சுன்னா நம்மளே கைட்டு மாட்டிக்கலாம். வேற பொருளுக்கு என்ன சிலது தெரியாதுல்ல. இதுல அந்த ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு விஷயம். இதுல மெயின்டைன் போது எப்படி மெயின்டைன் பண்ணீங்க? இது எவ்வளவு கொடுத்தாங்க? 1,40,000. 1,40,000. இதுல மெயின்டெனன்ஸ் எதனா சொன்னாங்களா? மெயின்டெனன்ஸ் அது அந்த அளவுக்கு வேலை கிடையாதா சார் இதுல? அதுல ஆயில் ஊத்துறது அந்த மாதிரி எதனா இருக்குது. அதான் கேக்குறேன், என்ன பண்ணுங்க? அதான் இது வந்து 1000 500 போனா தான் இது. 1000 புரியலையே. 500 அவர் ஓடனா 1000 அவர் ஓடிச்சோன்னா இந்த ஆயில் மாத்தணுமா? ஆயில் மாத்தணுமா? ஓடல அந்த அளவுக்கு. இப்பதான் ஒண்ணுதான் இனிமேல் தான் அப்படியே ரன்னிங் ஆகும். கொஞ்சம் இது மாதிரி ரன்னிங் ஆச்சுன்னா எப்படி தெரியும் 1000 மணி ஓடிச்சு அப்படின்னு? அவங்க சொல்லணுமா எத்தனை பள்ளம் போட்டுக்கிறோன்னா அது எத்தனை பள்ளம் போட்டு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்களா மெக்கானிக். இது இந்த டிராக்டர் வச்சு பள்ளம் மட்டும் தான் அதுக்கு மட்டும் தான் பாருங்களா வேற எதுக்கு? எல்லாத்தையும் யூஸ் ஆகும் சார். இல்ல நீங்க பள்ளம் மட்டும் தான் போடுறீங்களா வேற எதாவது பண்ணி? பள்ளம் போடலாம், சேடு ஒய் ஓட்டத்துக்கு தேவைப்படும். யாரா கேட்டா ஓட ஓட எடுத்து போறீங்களா? இது அப்படி இது எதுமா கைட்டு விட்டு அது போட்டுருவோம். அப்படி அதுக்கு ஸ்பானர்லாம் வச்சிருக்கீங்க? அது இருக்குதுல்ல அப்படியே ஜாயிண்ட் இது இருக்குதா சார். இது கைட்டு விட்டுன்னா எதுன்னு போயிடலாம். இது அப்படியே செட் அப்படியே கைட்டு விட்டு மாட்டி எடுத்துன்னு நேற்று விட இவங்க தேவைப்பானு சொன்னாங்க போனோன்னு அப்படியே இது அப்படியே செட்டை மாட்டி எடுத்துன்னு வந்து நேற்று. ஓட்டத்துக்கு எவ்வளவு வாங்குறீங்க ஒரு மணி நேரத்துக்கு? அதான் எப்படி சார் 1400 சார். ஓய் ஓட்டம் எந்த லேண்டா இருந்தாலும் 1400. அதான் லோட்டரி ஓட்டணும்னா 1300, கலப்பு கைத்து ஓட்டணும்னா 1400 ஒரு மணி நேரத்துக்கு. உங்களுக்கு எவ்வளவு செலவு ஆகும் பெட்ரோல் செலவு? டீசலு 500 ரூபாய் டீசல் ஆகிடும். நம்ம டிரைவருக்கு சும்மா ஒரு ஏக்கரா ஓடனா கூட 400 ரூபாய் டிரைவருக்கு, மிச்சர் இது 300 ரூபாய் தேவை ஒரு மணி நேரம். ஒரு மணி நேரத்துக்கு. சரி, இப்போ இந்த குழிக்கு என்ன கணக்கில் எடுப்பீங்க? குழிக்கு அது அதான் பள்ளம் 100 பள்ளம் 50 பள்ளம்னா 150 ரூபான்னு பள்ளம். எப்படி சார் புரியுதுங்களா? புரியுது. பள்ளம் அதிகமாக பள்ளம் தானே 100 ரூபாய் 150 ரூபான்னு பள்ளம் பள்ளம். 20 பள்ளம் 10 பள்ளம்னா 300 ரூபாய் 250. பள்ளத்துக்கு ஏற்ற மாதிரி பள்ளம் ஏற்ற மாதிரி ஏற்ற மாதிரி எப்படி வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம தெரிஞ்சாலும்னா ஒரு 100 ரூபாய் கம்மி, கொஞ்சம் தெரியாதாலும்னா கொஞ்சம் இது பண்ணுங்க. இதை வச்சு எத்தனை அடி பள்ளம் போடலாம்? 5 அடி சார். இது வந்து மினிமம் பார்த்து இப்போதைக்கு வரையும் 4 அடி. 1 2 3 இது மிஞ்சி போனால் நான் ஒரு அடி, அது ஒரு 1/2 அடி சேர்த்தா 4 அடி போவோம். அது மேலே போகாது. இந்த பிட்டு வந்து பைப் வாங்க சொல்லிக்கிறாங்க. இந்த ஒரு அடி பிட்டு பைப்பு இன்னும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னும் வேணா கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து மவுஸ் வந்து எது தூக்கம்னா ஒரு குறிப்பிட்ட டைம் தான் தூக்கமா, அது தூக்கி கட்டின்னு போக முடியாதுல்ல. எப்படி போயிட்டு இருக்கு தொழில்? நல்லா போயிட்டு இருக்கா? அப்படியே போகுது. இப்போதான் நம்ம வேளாண்ங்கிறாரு அவரு தான் எனக்கு வேளாண் பிடிச்சதான் ஒன்று. இந்த நம்பருக்கு கூப்பிட்டா நீங்க எங்க? ஓகே, எங்க வேணாலும் காஞ்சிபுரத்தில் எங்க வேணாலும் பண்ணிட்டு காஞ்சிபுரம் எந்த திருவள்ளூர் கூட ஃபோன் பண்ணுவோம். எனக்கு மின் கூட்டு ஒரு நாள் மின் கூட்டு ஃபோன் பண்ணுவோம். நாங்கள் ட்ரில்லிங் பண்ணிட்டு போனோம். பள்ளம் மட்டும் தான் நம்மது போடுற வேலை. நம்மது பள்ளம் மட்டும் போடுற வேலை தான். இதில் கூட அமுச்சு விட்ருவோம். டிவியில் ஜேடி சன் டிவி எதில் ஒன்று அமுச்சு விடுவோம். ஆனால் எனக்கு வந்து பள்ளம் மட்டும் தான் போடணும். பள்ளம் போடுற வேலை தான். இப்போ கையில் வார வேண்டியது மிஷின் வாருது. புரியுதுல்ல சார்? இப்போ கையில் ஆளை வச்சு வார வேண்டியது மிஷின் வாருது. மிஷின் வாட்டு போய் நிற்கலாம். கையில் பண்றதுக்கு இதுக்கு பண்றதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? அது இன்னைக்கெல்லாம் பண்ணணும் 2 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். கூலி ஜாஸ்தி ஆகும். ஜாஸ்தி ஆகும். இது 1 மணி நேரத்தில் முடிச்சிடலாம். கரெக்டாக கூலி ஜாஸ்தி ஆகும்ல கையில்? ஜாஸ்தி ஆகும். அதான் அவருக்கெல்லாம் அதனால் மிஷின் பெஸ்ட்டு. மிஷின் பெஸ்ட். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப தேங்க்யூ சார்.